சென்னையில் பெசன்ட் நகர் பீச் இருக்குது தெரியுமா? நம்ம பொதுவாக மெரினா பீச்சுக்கு தான் போவோம். பெசன்ட் நகர் பீச் எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? ஏன்னா அது மெரினா அளவுக்கு பரபரப்பாக இருக்காது, கொஞ்சம் அமைதியானது இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும், சாயந்தரமாக கொஞ்சம் கால் நீட்டி அந்த கடற்கரையில் உட்காரணுன்னா பெசன்ட் நகர் பீச் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு ஆர்ச் இருக்கும்ல, ஒரு வரவேற்பு ஆர்ச் இருக்கும். நீங்கள் அதை நிறைய படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. புது வசந்தம் படத்தில் நம்ம குரூப் இருக்காங்கல்ல, முரளி அன்கோ, அங்கே தான் உட்காந்து பிச்சை எடுப்பாங்க பாட்டு பாடி. அந்த படத்தில் நிறைய தடவை அது வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு முந்தின தலைமுறைனா நான் சொல்கிறேன், அன்னை இல்லம் படத்தில் சிவாஜி கணேசன் நடையா இது நடையா அப்படிங்கிற பாட்டு பாடுவார்ல, அதுதான் அந்த ஆர்ச். அந்த ஆர்ச் நம்ம நிறைய படத்தில் பார்த்துட்டே இருக்கிறோம். அது நம்ம மனசில் இப்போ சொன்ன உடனே உங்களுக்கு அந்த ஆர்ச் ஞாபகம் வந்துடும். ஆனால் அது யார் கட்டினா, ஏன் கட்டப்பட்டது நம்ம யாருக்கா தெரியுமா? 1930 டிசம்பர் 30 அங்கே கப்பல்ல இருந்து ஒரு லேடி, ஒரு ஆங்கில பெண்மணி கடலுக்குள்ளே விழுந்துடுறாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஒரு மாலுமி போய் அந்த அம்மாவை காப்பாற்றிட்டு அவர் செத்து போயிடுறார், அவர் இறந்து போயிடுறார். மறுநாளே அதே கப்பலில் ஒரு பார்ட்டி நடக்குது.